Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் HealthyaValalam. நம்ம சேனல்ல பேரண்டிங் டிப்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு டிலே ஆகிற குழந்தைகளை எப்படி சீக்கிரமா பேச வைக்கலாம், என்னோட பையன் டிலேவா பேசும்போது நான் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பத்தின வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான பேரண்டிங் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட குழந்தை சரியாவே சாப்பிட்றதில்ல, ரொம்ப அடம் பிடிக்கிறா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி அடம் பிடிக்காம தவிர்க்கிறது அப்படின்னும், குழந்தைய எப்படி மகிழ்ச்சியா சாப்பிட வைக்கிறதோ அப்படின்னும் சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருப்போம். வீட்டுல எல்லாருமே நம்ம ஒட்டுக்கா உட்காந்துதான் நம்ம சாப்பிடுவோம். தனித்தனியா ஒவ்வொருத்தரா உட்காந்து சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது என்ன ஆகும், குழந்தைகள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் தூண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு தட்டத்துல சாதம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டா கூட அந்த உருண்டை எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சிஸ்டமே வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைகள் இவங்க 3 பேரு அல்லது 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் 4 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் தனியா, ஒய்ஃப் தனியா, குழந்தைக்கு தனியா. அதுவும் அந்த குழந்தை சாப்பிடும்போது கேஜெட் அப்படிங்கிற மிஷினுக்குள்ள நம்ம குழந்தையை இழுத்து சென்றோம். சோ அதனால என்ன ஆகுது, குழந்தைகள் சாப்பாட்டுல இருக்கிற ஆர்வமே பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடும்பமா எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் ஒரு வேளையாவது உணவுகளை சாப்பிட பழக்கணும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், ஊட்டி விட ட்ரை பண்ணுவோம். ஸோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த ஒரு குழந்தையுமே பாத்தீங்கன்னா தானா எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கு பசினா என்ன, பசிக்கும் போது நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வே பாத்தீங்கன்னா கரெக்டா செயல்படும். ஆனா பேரண்ட்ஸ் நாம என்ன பண்றோம், குழந்தை சாப்பிடல அப்படின்னா அவசர அவசரமா தட்டு நிறைய சாதத்தை போட்டு எப்படியாவது இந்த தட்டத்துல இருக்க சாதத்தை ஃபுல்லா அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய நம்ம சாப்பிட வைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா 1 வயது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். சோ நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சாதம் போட்டு அவங்கள சாப்பிட பழக்கப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 1.5 வயசுல இருந்து ஒரு 2.5 வயசு வரைக்கும் தான் நீங்க ஊட்டி விடணும். அதுக்கு மேல ஊட்டி விடக் கூடாது. சோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு இருக்காது. இதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா சடனா நம்மளால கண்டிப்பா குழந்தைய மாத்த முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ஊட்ட வைங்க, அடுத்த நாள் அவங்களே சாப்பிட வைங்க. கண்டிப்பா சாதத்தை சிந்திட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால ரொம்ப நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதே போல மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு 4 வாய் ஊட்டிக்கிட்டீங்கன்னா 5வது வாய்க்கு அந்த குழந்தையே எடுத்து சாப்பிட பழக்கப்படுத்துங்க. இது போல ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளேயே அந்த குழந்தையை தானா நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க. அதே போல ஒவ்வொரு முறையும் பசிக்கும் போதும் அவங்களே உணவு கேட்டு சாப்பிட்ற பழக்கமும் அவங்களுக்கு வரும். அதை விட்டுட்டு நீங்க டைமுக்கு அந்த டைம் ஆகும்போது நீங்க கண்டிப்பா இதை ஊட்டி விட்டுறணும் அப்படின்னு ஒரு கடமை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது குழந்தைக்கு ஆரோக்கியமும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவங்க நம்மளதான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இனிமேல் பாத்தீங்கன்னா 2.5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு ஊட்டி விடாம அவங்களவே சாப்பிட நீங்க பழக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் முக்கியமா பண்ற தப்பு, குழந்தைகளுக்கு ½ an hour 1 hour 1.5 hours வரைக்குமே சாப்பாடு ஊட்டி விடுறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டக்கூடாது. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பசிக்கும். இப்ப நாம எதுவுமே பண்ணல அப்படின்னா நமக்கு எப்படி பசிக்காம இருக்கு, அதே போலதான் குழந்தைகளுக்கும். அவங்க அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த சாப்பிடாத நாள் நாம என்ன பண்ணுவோம், உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு நான் செல்போன் கொடுக்குறேன், உனக்கு இந்த கேம் நான் போட்டு கொடுக்குறேன், நீ கண்டிப்பா சாப்பிடணும், இன்னைக்கு நம்ம பார்க் போலாம், உனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி தரேன், அந்த பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பசியே இல்லாதப்ப நீ சாப்பிடணும், நேத்து சாப்பிட்டல அப்பயே இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சாப்பிடு சாப்பிடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும், ஓ நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொன்னானா நம்ம அம்மா நமக்கு சாக்லேட் வாங்கி தராங்களா, சோ நம்ம அம்மா அப்ப நம்மளை வெளியே கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட் அந்த குழந்தைக்கு போயிடும். ஆனா அதோட உடம்புக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேவையான அளவுக்கு பசி இருக்காது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அந்த வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தப்பு பண்றோம். இனிமேல் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பசி எடுக்கும் போது அவங்களே சாப்பிட பழக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி
பசி எடுக்கும்போது அவங்களே சாப்பிட வருவாங்க. அப்படி சாப்பிட வரும்போது அவங்கள நீங்க சாப்பிட விடுங்க. தேவையான அளவு மட்டும் சாப்பிட விடுங்க. நீங்க உங்க மைண்ட்ல நினைக்கிற அளவுக்கு குழந்தைய சாப்பிட வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா நாம தான் அந்த இடத்துல தோத்து போறோம். ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுக்குறோம். என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம சாக்லேட்டோ இல்ல கேம்ஸோ போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கெட்ட விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஸோ அந்த தப்பை இனிமேல் நீங்க பண்ணாதீங்க. அதனால பசி எடுக்கும்போது தானாவே அந்த குழந்தை சாப்பிட வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள கம்பல் பண்ணாம அவங்கள விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்குமே தெரியும் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கறத அந்த மூளை கரெக்டான அளவு சொல்லும். அதனால நிச்சயமா அவங்க உடம்புக்கு தேவையான அளவு அந்த குழந்தைகள் சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, ஆனா என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான், எப்ப கேட்டாலும் அவனுக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவைக்கு அதிகமான ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கே தெரியாம நீங்க கொடுத்துருப்பீங்க. இல்ல அதவே சாப்பிட நீங்க பழக்கிருப்பீங்க. இது முதல் தப்பு. இரண்டாவது தப்பு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மொபைல்ல கேம்ஸோ இல்ல சிஸ்டம்ல கேம்ஸோ இல்ல மத்த கேம்ஸோ ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு விளையாடக்கூடிய கேஜெட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் கேம்ஸ் விளையாடலாம் அப்படிங்கறத நம்ம பழக்கப்படுத்திருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பழக்கப்படுத்திருப்போம். இல்ல அவங்க பழகிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புக்கு தேவையான அளவு அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்காது. ஓடி ஆடி விளையாடும் பொழுதுதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாகவே பசி எடுக்கும் தன்மை இருக்கும். நாம இப்படி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஹெவியான ஒர்க் பண்ணா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தோணுதோ அதே போல அவங்களுக்கு ஓடி ஆடி விளையாடும் பொழுதுதான் பசி எடுக்கும். பட் நாம அந்த ஒரு சூழலை உருவாக்கியே கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்கள விளையாட வைக்கிறோம். அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான ஸ்நாக்ஸ் தின்பண்டங்களை கொடுத்து அவங்க பசியை அடக்கிடணும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி சாப்பிட்டுருக்கும்? ஸோ இந்த 2 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தையை இனிமேல் நல்லா விளையாட வைங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத இந்த தின்பண்டங்களை அளவுக்கு அதிகமா உணவு உண்ணும் பொழுது அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமா நம்ம அதை கொடுக்காம கம்மி பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்க குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பசி எடுக்கும். அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா குழந்தை சாப்பிடும்போது அவங்க அந்த உணவு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாமிட் பண்ணாவோ இல்ல வாயில இருக்கிற அந்த உணவை துப்புனாவோ நாம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல, இப்படி செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது, இல்ல அவங்க உடம்புக்கு இது சேராது அப்படின்னு நாமளா திங்க் பண்ணிக்கிட்டு அந்த உணவை எப்பவுமே லைஃப் டைம் கொடுக்காம நம்ம கட் பண்ணிடுறோம். இப்படி பண்ணும்போது அவங்க நிறைய உணவு வகைகளை சாப்பிட்டு பழகாம இருக்காங்க. சின்ன வயசுல நாம எந்த உணவு கொடுக்கும் பொழுதுமே முதல் முறையா தான் அவங்க அந்த உணவை சாப்பிட்றாங்க. அப்ப முதல் முறையா நீங்க எல்லா உணவுகளையுமே அவங்களுக்கு பழக்கும் பொழுதுதான் அவங்க பெரியவரா மாறும்போது எல்லா உணவுக்குமே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் பாத்தீங்கன்னா சேரும். அப்படி இல்லை அப்படின்னா சேராது. இன்னைக்கு நீங்க ஒரு கேரட் பொரியல் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க, அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா அது சேராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணாம நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கேரட்டை ஜூஸா போட்டு கொடுங்க. ஸோ வித்தியாசமான முறையில குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க சாப்பிடுவாங்க. எப்பவுமே கோதுமை தோசை ஊத்தாம நீங்க சப்பாத்தி செஞ்சு அதுல குட்டி குட்டியா ஹாட் போட்டு டாய் மாதிரி ஒரு ஷேப் பண்ணி நீங்க டிஃப்ரெண்டா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் சப்பாத்தி பிடிக்கும். நீங்க இட்லி ஊத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா இட்லி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்க தோசையிலேயே பாத்தீங்கன்னா மிக்கி மவுஸ் தோசையெல்லாம் இப்போ நம்மளே ஈஸியா நம்ம ஊத்தலாம். ஸோ அந்த மாதிரி மிக்கி மவுஸ் தோசை நீங்க ஊத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த உணவுப் பொருட்களை நீங்க குடிக்கிற வடிவத்தை மாத்தி கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அதனால குழந்தை சாப்பிடல அப்படின்னா அதை எப்படி அதே உணவை வித்தியாசப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆரோக்கியமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நீங்க இனிமேல் சமைக்கலாம். இப்படி பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைகள் சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதே நம்மளோட குழந்தைகள் எல்லாமே ரொம்ப டயர்டா வருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரெட் சாண்ட்விச் இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காஃபி டீ கூட கொடுத்து பழக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஈவினிங் அவங்க ஒரு 3 o'clockலேருந்து 5 o'clock உங்களோட குழந்தைக்கு ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் சாதம் போட்டு சாப்பிட பழக்கப்படுத்தலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதம் சாப்பிடும்போது அவங்க ஒரு 7-7:30 தூங்குறாங்க அப்படின்னா அப்போ லைட்டான ஃபுட்டு மட்டும் நம்ம கொடுத்து தூங்க வைக்கலாம். இதனால
அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் கெயின் அது வந்து வர்றது வந்து தவிர்க்கப்படுது. எப்படின்னா இப்போ 7:30க்கு மேலே நீங்கள் ரைஸ் வந்து ஊட்டுறீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்க தூங்கும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு இது வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 o'clock ஈவினிங் அவங்க ஸ்கூல்ல இருந்து ரொம்ப பசியாக வரும்போது நீங்கள் சாதம் ஊட்டினீங்கன்னா அவங்களும் கட்டாயமாக சாப்பிடுவாங்க. அதே போல் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ஒரு 2 to 3 hours வந்து கேப் இருக்கங்காட்டிக்கு அவங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகாது. சின்ன வயசுலேயே ஒரு சில குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7:30க்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான சாதத்தை ஊட்டி அந்த குழந்தைய நம்ம தூங்க வைக்கிறதா. ஸோ அப்படி இல்லாமல் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் பண்ணும்போது வெயிட்டும் கெயின் ஆகாது, அவங்களோட பசியும் கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாட வைக்கும்போது இன்னும் நல்லா ஹாப்பியாக அவங்க விளையாடுவாங்க. ஒரு டயர்டாவோ ஒரு சோர்வாகவோ எப்பவுமே உட்காந்துட்டு இருக்காம கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த காஃபி, டீ, பிரெட் இதெல்லாம் கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கலாம். கடைசியான ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளை தயவு செஞ்சு எந்த குழந்தை கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாலே முதல் குழந்தையோட 2வது குழந்தையும் 2வது குழந்தையோட முதல் குழந்தையுமே நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு எதிர்த்து வீடு அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வீட்டுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உன் அண்ணாவை பாரு, உன் அக்காவை பாரு, உன் தங்கச்சியை பாரு, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, பட் நீ நல்லா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அந்த கம்பேர் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துல குழந்தைகளை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியாது. அதனால நீ கண்டிப்பா அவளை மாதிரி சாப்பிடணும், நீ கண்டிப்பா அவங்கள மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள அவங்க போக்குல நீங்க விடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழக்கங்களை நம்ம ஈஸியா கத்துக் கொடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த குழந்தைய வந்து அது காது கொடுத்து கூட கேட்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. ஊட்டி விடாம அவங்களே சாப்பிட என்கரேஜ் பண்ணுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தையும் நல்ல குழந்தையா மாறுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி.